லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க கூட பல பேரு உங்க முகத்தை முழுசா காட்டாம தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாய மூடுறி. எங்க அம்மாவை ஏமாத்தின நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது. வெளிய போ. நான் வெளியில போகணுமா? அத சொல்ல நீ யாரு? ஹலோ மேடம், நான் இந்த வீட்டோட மருமக. இது ஏன் வீடு. உன்னதான் போனா போகுதுன்னு ஒரு வேலைக்காரனோட கல்யாணம் பண்ணி வச்சல. நீ அவன் கூட போய் உன் வாழ்க்கைய வாழாம இங்க இருந்துகிட்டு என்கிட்ட சவால் விட்டுட்டு இருக்க. நான் நினைச்சா இப்பவே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன். போனா போகுது சின்ன பொண்ணுன்னு விடுற. கொஞ்சம் வாய் மூடிட்டு. வாணி, என்னமா பேசுற? உன்ன நாங்கெல்லாம் என்னமோ நினைச்சோம், நீ இப்படி பேசுற? வேற எப்படி பேசணுமாமா? உங்க பொண்டாட்டி முன்னாடி பொட்டி பாம்பா அடங்கி கை கட்டி பேசணுமா? எனக்கு அப்படியெல்லாம் பேசி நல்ல பேர் எடுக்கணும்னு அவசியம் இல்ல மாமா. நீங்களும் உங்க பிள்ளைங்களும் வேணா கைய கட்டி சலாம் போட்டு பேசுங்க. நான் இத்தனை நாள் அமைதியா இருந்ததே பெரிய விஷயம். சஞ்சய், என்னடா உன் பொண்டாட்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? நீ கேட்க மாட்டியா? வாணி, உன்னால எப்படி இதனால ரெட்ட விஷயத்தோட வாழ முடிஞ்சது? என்கிட்ட ஒரு மாதிரியும் உங்க அம்மா கிட்ட ஒரு மாதிரியும் உன்னால 2 வேஷத்துல நடிச்சு வாழ முடியும் போது எனக்கு நடிக்க தெரியாதா? நான் இங்க வந்தது ஒரு மருமகளா இந்த வீட்ல ஒரு மூலையில முடங்கி போய் வாழ்றதுக்கு இல்ல. வேதவல்லியோட இடத்தை பிடிக்கிறதுக்கு, அவங்க அதிகாரத்தை ஆள்றதுக்கு. அத்த, இனி உங்களால இந்த ஜென்மத்துல எழுந்து நடக்க முடியாது. டாக்டரே அது தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால நீங்களே வேணா என் பேருக்கு உங்க பதவி பவர் எல்லாம் எழுதி கொடுத்துருங்க. உங்க இடத்துல நான் இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அதுக்குதான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப யோசிக்காதீங்க அத்த. நியாயமா இதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் எனக்கு தான் சேரணும். ஏன்னா எல்லாமே என் குடும்ப சொத்தால உருவானது தானே. உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனி இந்த குடும்பம், காலேஜ் எல்லாத்துக்கும் நான் தான் தலைவி. அதனால எல்லாரும் என் பேச்சு கேட்டுதான் நடக்கணும். இந்த வீட்ல எல்லா முடிவையும் நான் தான் எடுப்பேன். என்ன மீறி யாராவது திமிரா நடந்துக்கிட்டா நான் அத்தை மாதிரி சாந்தமா நடந்துக்க மாட்டேன். என் கோபம் அவங்கள விட 100 மடங்கு இருக்கும்.
கட்டின புருஷனு கூட பார்க்க மாட்டேன். அவரை பெத்த அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். வீட்டு விட்டு துரத்தி விட்டுருவேன். எனக்கு அடங்கி நடந்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீட்ல இடம். நான் இப்போ இருக்கிற இடம் 15 வருஷமா நான் கனவு கண்டு வச்சிருக்க இடம். இனி இந்த இடத்த என்கிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாது. இனி இந்த வீட்ல யாரும் வேலை இல்லாம வெட்டியா சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது. திங்குற சோறுக்கு யாரா இருந்தாலும் வேலை செய்யணும். அப்பதான் இந்த வீட்ல இருக்க முடியும். அதையும் மீறி சும்மா பொழுது கழிச்சா அவங்களுக்கு நான் கொடுக்கிற தண்டனை ரொம்ப மோசமா இருக்கும். என்னத்த நான் சொல்றது? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க? யார் வீட்டுக்குள்ள வந்து யார் திமிர காட்டுறது? ட்ரிக்கரை அழுத்துனு வை, மூளை செதறி வெளியில வந்துரும். போயிடு வெளிய. போடி வெளிய. என்ன இவ்ளோ நேரம் ரொம்ப வீர வசனம் எல்லாம் பேசுன, இப்ப அழுற? துப்பாக்கிய பார்த்து பயந்துட்டியா? இனி நீங்க என்ன கொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேம்மா. ஏன்னா நீங்க எழுந்து நடந்துட்டீங்கம்மா. டாக்டர் உங்களால இனி எழுந்து நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் உங்களை எழுந்து நடக்க வச்சுட்டேம்மா. நீங்க இப்போ எழுந்து நிக்கிறீங்க. உங்க கை கால நடுக்கம் இல்ல, நீங்க குணமாயிட்டீங்கம்மா. அம்மா, இவ வித்யா இல்ல, வாணிதா. ஆமாம்மா. அம்மா, இவ்வளவு நேரம் இவ சொன்னதெல்லாம் போய்மா? ஆமா. அத்தனை நடிப்புமா? நேத்து உங்களை செக் பண்ணி பார்த்த டாக்டர் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களை நடக்க வைக்க சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. அதிர்ச்சியா ஏதாவது நடந்தா நீங்க அனிச்சையா எழுந்து நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்குதாம்மா வாணி இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்தா. அம்மா அம்மா அம்மா, அவ நினைச்ச மாதிரி நீங்க எழுந்து நின்னுட்டீங்கம்மா. அப்போ இவ வித்யா இல்லையா? இல்ல வேதா, உனக்காக வாணி இன்னொரு தடவை தான் உசுர பணைய வச்சிருக்கா. இதை விட என் வாழ்க்கையில சந்தோஷமான நாள் வருமானு தெரியலம்மா. நான் ஜெயிச்சிட்டேம்மா. உன்னை நடக்க வைக்கிறதுக்காக நாங்க எல்லாருமா சேர்ந்து நடிச்சிட்டு இருந்தோம் வேதா. அம்மா, நானும் போய் தான் சொன்னேன்.
இத சொன்னா உங்களால நடக்க முடியும்னு சொல்லி இவங்க தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. இத்தனை நாளா நிறைய கெட்டது பண்ணிட்டேன். அதான் ஒரு நல்லதாவது செய்யலாமேன்னு ஒத்துக்கிட்டேன். நாங்க நினைச்ச மாதிரியே நீங்க எந்திரிச்சு நடந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் பண்ண பிளான் எல்லாத்தையும் கெடுத்துட்டாலே. ஐயோ, நாளுக்கு நாள் இவ ரேஞ்ச் கூட்டிட்டு போதே. இப்படியே போனா இந்த வீட்ல நான் இருக்கிற இடமே தெரியாம போயிடுமே. என்ன பண்றது? சரி சரி, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப நான் கிளம்புறேன், வரேன். ஒரு நிமிஷம். உண்மையான வித்யா இப்ப எங்க இருக்கா? அந்த உண்மையை இங்க சொல்லிட்டு ஊர்ல போய் என்னால உசுரோடலாம் வாழ முடியாது. ஐயோ, என்ன விட்டுருங்க சாமி. ரொம்ப நன்றி நீலாவதி. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். வாழ்க்கையில முதல் தடவையா ஒரு நல்ல விஷயத்துக்கு நீ துணை போயிருக்க. ரொம்ப நன்றி அத்தை. உன் நன்றிய வச்சு என்னால ஒரு பொரி உருண்டை கூட வாங்க முடியாது. எனக்கு இங்க வந்து இப்படி எல்லாம் நடிச்சு ஏமாத்துறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. ஏதோ உன் மாமன் கெஞ்சி கேட்டதுனாலதான் நான் இங்க வந்தேன். இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்ன கூப்பிடாதீங்க. அப்புறம் கோவத்துல உண்மையை சொல்லிட்டு போயிட போறேன். நீங்க இப்ப செஞ்ச உதவியே போதும் அத்தை. இனி நாங்க எதுக்காகவும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். சரி, நான் வாரேன். இவ்ளோ தூரம் வந்து உங்களுக்கு இம்புட்டு பெரிய ஒத்தாசை பண்ணிருக்கேன். நன்றின்னு வாயால சொல்றீங்களே தவிர செயல்ல ஒன்னத்தையும் காட்ட மாட்டேங்கிறீங்களே. நீலாவதி, இரு, மறந்துட்டேன். வாமா, இந்த பணத்தை வச்சுக்கோ. இது பெரிய மனுஷனுக்கு அழகு. அப்ப நான் வாரேன். நினைச்சத சாதிச்சிட்ட வித்யா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா நான் தான் வித்யாங்கிற உண்மை தெரிஞ்சா அத்தைக்கு எந்த அளவுக்கு கோவம் வரும், அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்றத நான் இப்ப நேர்ல பாத்துட்டேன் மாமா. அத நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீ பயப்படுற மாதிரி ஒன்னும் நடக்காது. நீ வித்யான்னு தெரிஞ்சாலும் வேதா உன்னை ஏத்துப்பா. தைரியமா இருக்கு. ஹாய் பிரீத்தி.
இப்போதைக்கு யூஎஸ் திரும்பி போற பிளான் எதுவும் இல்லையோ? எங்கேயே மொத்தமா செட்டில் ஆயிட்ட மாதிரி இருக்கு. ஆமா, உங்க கல்யாணம் தான் நின்னு போச்சு. இனி நீங்க இங்க இருந்து என்ன செய்ய போறீங்க? ஹலோ, யார் நீங்க? ஹே, ஹாய் மனசா. யார் நீங்க? உங்க ஹஸ்பண்ட் லைஃப்ல எப்படியாவது சாதிக்கணும்னு போராடிட்டு இருக்காரு. அவருக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க. நீங்க ஹாய் சஞ்சய். ஹலோ. எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜய். ஹலோ சந்திரமோகன் சார். யாரு? ஒய்ஃப் கூட 1000 தான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை உடனே ஆளா வந்து நிக்கிறீங்க பாருங்க. அதுதான் சார் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது. சஞ்சய், யார் இவரு? நம்ம ஃபேமிலியை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காரு. தெரியலப்பா. உங்க யாருக்கும் என்ன பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு இந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லார பத்தியும் நல்லா தெரியும். ஆமா, வேதா மேடம் எங்க? வணக்கம் மேடம். வணக்கம். வாங்க சித்தார்த். பழையபடி ஃபேக்டரி ஃபார்முக்கு வந்துட்டீங்க போலயே. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த யாருக்கிட்டயாவது சொன்னா சத்தியமா நம்ப மாட்டாங்க. நமக்குள்ள இருக்கிற கான்ஃபிடன்ஸ் தான் நம்ம நோயை எத்தனை நாள்ல குணப்படுத்தும்னு முடிவு பண்ணும். என்னோட கான்ஃபிடன்ஸும் என் குடும்பம் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டும் 2 நாள்ல என்ன ரெக்கவர் பண்ணிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் மேடம். அம்மா, யாருமா இவரு? பேரு சித்தார்த். தனியா டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்காரு. ஓ. என்னோட கான்ஃபிடன்ஸும் என் குடும்பம் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டும் 2 நாள்ல என்ன ரெக்கவர் பண்ணிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் மேடம். அம்மா, யாருமா இவரு? பேரு சித்தார்த். தனியா டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்காரு. ஓ. ஹலோ. ஹலோ. ஓ, இவர்தான் டிடெக்டிவ் சித்தார்த்தா? ஆமா. உங்களை பத்தி நிறைய ஆர்டிகல் படிச்சிருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். சித்தார்த், உட்காருங்க. தேங்க் யூ மேடம். டேய், எதுக்குடா வந்திருக்காரு? ஆண்டி, இவர் எதுக்கு வர சொல்லிருக்கீங்க? என்னோட மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ நான் இவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். இவர்தான் என்னை யாரு கொலை பண்ண ட்ரை பண்ணதுன்னு கண்டுபிடிக்க போறாரு. அதான் ஆண்டி, போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அவங்க செய்யறபடி அவங்க வேலையை செய்யட்டும். இவரு தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும். ஏன்னா போலீஸாலேயே முடிக்க முடியாத நிறைய கேசஸ் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் கைக்கு போன ஒரு கேஸ் கூட இது வரைக்கும் மிஸ்ஸே ஆனதில்ல. அதனாலதான் நான் இவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். என்ன கொல்ல ட்ரை பண்ண என்னோட எதிரி யாருன்னு நான் சீக்கிரமே தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். மேடம், இது வரைக்கும் இந்த கேஸ் சம்பந்தமா ஒரு சில டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கேன். உங்க போனுக்கு கால் வந்த நம்பர் இப்ப ஆக்டிவா இல்ல. அது ஒரு போலியான ஆதார் கார்டு வச்சு வாங்கின ஃபேக் சிம். அதே மாதிரி அந்த சிம்முக்கு வந்த கால்ஸ் எல்லாமே அப்படியான ஃபேக் சிம்ல இருந்து தான் வந்திருக்கு. எல்லாத்தையும் கரெக்டா சொல்றான். அதுல ஒரு நம்பர் மட்டும் இப்ப வரைக்கும் ஆக்டிவேட்ல இருக்கு மேடம். நம்ம தான் பண்ணணும் தெரிஞ்சிடுமோ? சில நேரம் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, சில நேரம் ஆன்ல இருக்கு. பட் ஆனா லொகேஷனை கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஏதோ ஒரு சீக்ரெட் ஆப் யூஸ் பண்றாங்க மேடம். ஓ, அதனால அவங்களை இன்னும் ட்ரேஸ் பண்ண முடியல. அப்போ எல்லாமே பக்கா பிளானா இருக்கு, அப்படிதானே? ஆமா மேடம்.
எனக்கு என்னமோ இதுல ஒருத்தர் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் சேர்ந்து பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கடி ஆக்டிவேட் ஆகுற நம்பர்னு நீங்க ஒரு நம்பரை சொன்னீங்களே, அந்த நம்பரை சொல்லுங்க. 1 செகண்ட். விஜய், ஆ. போனை கொடு. ஒரு நிமிஷம். இந்தாங்கம்மா. நோட் பண்ணிக்கோங்க மேடம். ஆ